ஓம் அகதீஷாய நமக, ஓம் சிவமகாவாலச்சித்த தேவாய நமோ நமக. ஐயா, அவருக்கு உடம்பு சரியில்லை, காலையிலேருந்து ரொம்ப நேரம் உட்கார முடியலன்னு வீட்டுக்கு கிளம்புறேங்கிறாரு. சரி, உங்களோட ஆசையும் விபூதியும் வேணும். சரி சரி, போய் ஆசி அகத்திய பெருமான்ட்ட வாங்கிக்கோங்க. ஓம் அகதீஷாய. என்ன செய்யுது அவருக்கு? இவருக்கு வந்து முதுகு தண்டில் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அது அப்படியே இதாயிடுச்சுங்க. உடல் ரீதியாக ரொம்ப கஷ்டப்படுறேன். சரி, சபையில் உள்ள அந்த இதெல்லாம் சொல்லுங்கள். போகையில் பிரசாத பை வாங்கி போகையில் அதில் கொடுத்து விட்ருவோம், வாங்கிட்டு போயிருங்க. அவ்வளோதான். இன்னும் வினை வினாக்கள் வந்து எல்லாமே சமர்ப்பணம் பண்ணியாச்சு. அடுத்து சத்யநாராயண பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு. வினை வினாக்கள் வந்து இன்னும் வந்து ஊழ் வினை வினாக்களுக்கு வந்து எல்லாமே பையில் வந்து உங்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்படுது. அதாவது மொத்த ஆகமம் என்னென்னா, இன்றைக்கி பார்த்துட்டே சித்த சபை எல்லா நிலைகளுக்கும் எல்லா ஊழ்வினைகளுக்கும் இன்றைய நாளில் வந்து ரொம்ப பிரச்சனைகள் இருந்தால் இறை சபை நோக்கி வந்து கட்டாயம் அந்த கோமாதா பூஜையை பார்க்கணும். வர முடியாதவங்க லைவ்னு சொல்லக்கூடிய நேரடி அலைவரிசையில் எல்லோரும் உங்கள் நம்பரை கொடுத்துட்டு போங்க. யார குரூப்பில் சேர்க்கணுங்கிறத சொல்லிட்டு போயிருங்க. நித்திய நிகழ்வில் சபை என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம், நித்திய ஆசைகள் எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். என்ன நம்பிக்கையோடு இருக்கணும். குரூப்பில் சேர்க்க சொல்லிவிட்டு ஒரு உயர்வான விஷயங்கள் இருந்த உடனே ஒன்றா ஓடி போயிடக்கூடாது. அதெல்லாம் தீர்மானம் பண்ணிக்கிட்டு குரூப்பில் சேருங்க. ஏன்னா நித்தம் லெஃப்டாக ஏற்க முடியாமல் பொறாமை நிலைன்னு சொல்லுவாங்கள்ல, இப்படி இருக்கா ஒரு எல்லையில் ஆற்றல்கள் அப்படின்னு முறையில் வருவாங்க. சந்தோஷமாக வந்துட்டு இறைவன் பேசுறதை பார்த்தோன்னா அவங்களுக்கு தாங்க முடியாது. உள்ளே இருக்கிற ஊழ்வினை வேலை பார்த்துரும். ஒரு முடிவு பண்ணிவிட்டு சபையில் நம்பரை கொடுத்துட்டு போங்க. எல்லோரும் இருந்துக்கோங்க. சபை தொடர்பாளர்களாக அந்த பிரபஞ்ச சபையில் இணையதுக்கு எல்லோரும் வந்து நம்பரை கொடுத்து ஒரு இறை பேசக்கூடிய விஷயத்தை எங்கே அதிகாலையில் அவ்வை சொல்லக்கூடிய ஆசி, அது அற்புதமான கிளை நூல்கள் சொல்லக்கூடிய ஆசி எல்லாம் வாழ்வியலுக்கு தேவையான விஷயங்களாக வந்துக்கிட்டு இருக்கும். காலையிலேயும் யார் வேணுமோ எல்லோரும் வந்து சொல்லி வாட்ஸ்அப் அப்படின்னு அதில் குறிப்பு எழுதி வச்சுட்டு போயிருங்க. ஒரு ஸ்டார் போட்டு வச்சுருங்க. நாங்கள் எல்லாரையும் இன்றைய மறுநாள் வந்து எல்லாரையும் அதில் வந்து இணைச்சிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி. இன்னும் வந்து ஊழ்வினை வினாக்கள் ரொம்ப இன்றைய நேரத்தில் வேண்டாம். ஏன்னா சத்யநாராயண நிகழ்வு ஆரம்பம் ஆகிக்கிட்டு இருக்கு. எல்லாருக்கும் அந்த தசபாசானம் கலந்த திருநீர் வந்து உங்களுக்கு வளர்ப்புறது. கலந்தன்னா எப்படி? ஆற்றல், இறையாற்றல் அதுக்குள்ளே புகுத்தப்பட்டு உங்களுக்கு கொடுக்கப்படுது. அதை வந்து டெய்லி வந்து பிரம்ம முகூர்த்த வேலையில் எந்திரிச்சு அந்த விளக்கு போடுறது ஆகமம் இருக்குது. இங்கே மண் அகல் விளக்கேற்றி அற்புதமாக அகத்தியம் இருக்கும் திசை நோக்கி சபை இருக்குது. இங்கேருந்து எந்த பகுதியில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் திருநெல்வேலி அந்த பகுதி நோக்கி நீங்கள் அமர்ந்து ஓம் அகதீசாய நமக, ஓம் வாழைச்சித்த தேவாய நமக அப்படின்னு முன்னாடி 21 முறை சொல்லியிருந்தாங்க. நீங்கள் எண்ணிக்கையெல்லாம் என்ன வேண்டாம், ஒரு எத்தனை முறை சொல்ல முடியுதோ அது சொல்லிவிட்டு அந்த திசை நோக்கி உட்காருங்க. கொஞ்ச நேரம் உட்காருங்க, தன்னை மறங்க. அப்படின்னா தான் பிரபஞ்சத்தோட சங்கமிக்க முடியும். அதை சொன்னான்னா யாரும் கேட்க மாட்டேங்காங்க. எனக்கு வேலை இருக்குது, அது இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது, நான் காலையில் எழுந்திரிச்சு அங்கே போகணும், இங்கே போகணும், வாக்கிங் போகணும், பேக்கிங் ஆகணும்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிய. அந்த விஷயங்களெல்லாம் தள்ளி வச்சுட்டு இறைவனோட பேசுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கக்கூடாதா? பிரபஞ்சம் உங்களோட பேசுறதுக்கு அந்த பிரம்மமூர்த்த நாளியை ஒதுக்கியிருக்கு. அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் எந்திரிக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுதிய? அந்த காலங்கள்ல எல்லாம் விடியதுக்கு முன்னாடி சூரியன் வந்த பிறகு எந்திரிச்சா தீட்டுன்னு சொல்லிடுவாங்க அந்த காலத்தில். இப்போ சூரியன் வந்தாலும் சரி, சந்திரன் வந்தாலும் சரி, எந்திரிக்கக்கூடிய சோடியே கிடையாது. ஏன்னா சொல்லிடுவாங்க, என் உடல் அலுப்பு, மனச்சோர்வு, ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் போகணும்னா அதிகாலையில் எந்திரிச்சா தான் ஸ்ட்ரெஸ்ஸு போகும், எல்லாமே போகும். அதனால் 4:30 to 6 மணிக்குள்ளாக எந்திரிச்சு காலை கடன்களை முடிச்சுட்டு, அதுக்கு தான் குளிக்காட்டாலும் கூட பரவாயில்லன்னு சொல்லியிருக்கு. அவன் அங்கம் சுத்தம் இல்லாமல் ஆன்மா சுத்தமாக இருந்தால் போதுன்னு அகத்திய பெருமான் சொல்லுதார். அப்போ வந்து ஆன்மாவை சுத்தமாக்கிட்டு விளக்கேற்றி ஒரு 48 நாட்கள் வழிபடுங்க. பவ்யம் இல்லாத நாட்கள் பெண்கள் வழிபட வேண்டாம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அந்த 48 தொடர் எண்ணிக்கையில் வரணும். அதான் ஆகமம், எல்லாருக்கும் விபூதி ஆகமம். அதுக்கு மேலே பெரிய விஷயங்களாக தலைபோகிற விஷயங்கள் எனக்கு ரொம்ப அவசரம்னா அங்கே வந்துருங்க. எங்கே வந்துருங்க? தெற்கு வண்டானம் கிராமம் எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. கோவில்பட்டின்னு கேள்விப்பட்டிருப்பியா? கடலை மிட்டாய்க்கு ஃபேமஸ்ஸு. எட்டயாபுரம், எப்போது வண்டான் இந்த பகுதியில் சூழ்ந்திருக்கு. இதுக்கெல்லாம் கோவில்பட்டி, இதுக்கெல்லாம் இடையில தான்
பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை இருக்குது. ஆற்றல் மிகுந்த சபை, பிரபஞ்சத்தின் தலைமையிடம், யுகத்தை மாற்ற இறைவன் அமர்ந்த தலம், 27,000 கோடி லோகங்களின் ஆற்றலாய் அதிபதியாய் மன்னனாய் அறுபடையும் ஒன்றாக்கி 7வது படையும் ஒன்றாய் இணைத்து ஒரே படையாக வந்த நிலை மாறி வந்து சென்ற நிலை மாறி சென்று வந்து அமர்ந்து திருவருள் உருகின்ற திரு செந்திலகமாக அமர்ந்திருக்கின்ற அற்புதமான சபை நோக்கி வாருங்கள். 10 அவதாரங்களும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலுக்கு தன்னையும் சுற்றி அற்புதமான அத்தகைய சபையை சுத்துகின்ற, சித்தனை சுத்துகின்ற, சிவசூட்சம நூலை சுத்துகின்ற தவம் இருக்கின்ற 10 அவதாரங்கள் அமர்ந்த தலத்தை நோக்கி வாருங்கள். பரந்தாமன் கல்கி அவதாரத்தை அருளியது மட்டும் போதாது, சத்தியநாராயண திருக்கோலத்தையும் கொடுத்தருளிய அற்புதமான தலம் நோக்கி வாருங்கள். பஞ்சபூதங்கள் வணங்கி நிற்கின்ற தலம் நோக்கி வாருங்கள். நவக்கிரகங்கள் சித்தனுக்கு சித்தனை வலம் வந்து பணி செய்கின்ற தலம் நோக்கி வாருங்கள். சீர்மிகுந்த பேறுபெற்ற பெருமகா கணங்கள் எல்லாம் வாழ்ந்து வாழ்த்தி அருகின்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற இதுவரை யாருக்கும் கொடுக்கப்படாத, அருளப்படாத, வழங்கப்படாத சித்தர்கள், யோகிகள், மகான்கள், அவதார புருஷர்களின் திருக்கரங்களில் கூட தவளாத அம்பியை எடுத்த எந்த அவதார நிலைகள் கரங்களிலும் அத்தகைய நூல் இல்லை. இறைவன் எடுத்த அவதார நிலைகளில் கூட அந்த நூல் இல்லை. பரந்தாமன் எடுத்த 10 அவதார நிலைகளுக்கும் அத்தகைய ஆற்றல் கொடுக்கப்படவில்லை. முதல் முறையாக நிறைவு நிலையாக, நிறைந்த நிலைவாக பிரபஞ்சமே சிவமே சிவ ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற நினைத்த நேரத்திலே சித்தர்களை, தேவர்களை, ஏன் நமக்கு தெரியாத பேராற்றல்களை கூட அழைத்து பேசுகின்ற அற்புதமான நூல் பெற்ற அச்சபையை நோக்கி வந்து அதிகாலை நேரத்திலே அற்புத காலை பொழுதிலே நடைபெறுகின்ற 33 கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் வந்து அத்தகைய கோமாதா நிலைக்குள்ளே சிவமகா வாழை சித்தனுடன் அற்புதமான கணங்கள்லாம் இணைந்திருந்து உயர்ந்திருந்து வருபவர்களுக்கு ஆசி அருள்கின்ற, வருபவர்களுக்கு புனர்ஜென்மத்தை வழங்கி மகிழ்கின்ற, உங்கள் எடுத்த ஜென்மங்களையெல்லாம் ஒன்றாக வரவழைத்து அஜென்மங்களே செய்த புண்ணிய நிலைகளை மட்டும் வார்த்தெடுத்து மாற்று நிலைகளை வேறறுத்து தூரத்தில் வைத்து புண்ணிய நிலைகளை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு பகிர்ந்து புண்ணிய பயணத்திலே உங்களை பங்கு பெற வைத்து புண்ணிய சீலர்களாக புனிதர்களாக உங்களை வலம் பெற வைத்து பாப சாப விமோசனத்தை அளிக்கின்ற அற்புதமான அச்சபையிலே நடக்கின்ற அத்தகைய கன்னி மூல கணபதிக்கு நடக்கின்ற அபிஷேக நிலையிலே கலந்து கொண்டு ஒட்டுமொத்த கணபதியின் ஆற்றல்களை அனுக்கிரகத்தை பெற்று செல்ல வாருங்கள். பரிவார தெய்வங்கள் பிரபஞ்ச அங்கங்களாக, பிரபஞ்ச ரூபங்களாக, பிரபஞ்ச வடிவங்களாக அமர்ந்திருக்கின்ற 33 கோடி தேவர்களையும் நவகோடி சித்தர்களையும் தாங்கி நிற்கின்ற, இதுவரை பிரபஞ்சத்துக்கு எங்கும் கொடுக்கப்படாத, எத்தலத்திலும் அமர்விக்கப்படாத, யுகங்கள் தாண்டி கூட எவ்வேளையிலும் பிரதிஷ்டை செய்யப்படாத அபூர்வ லிங்கமாக, ஆற்றல் மிகுந்த லிங்கமாக, உயர் லிங்கமாக அமர்ந்திருக்கின்ற, அமர்விக்கப்பட்டிருக்கின்ற சித்தனாக, சிவ சூட்சமமாக, பிரபஞ்ச சூட்சமமாக அமர்ந்திருக்கின்ற அது லிங்கத்துக்கு செய்கின்ற அத்தகைய கிரியை நிலை கொண்ட அபிஷேக நிலைகளை பார்த்து வணங்கி அதன் அனுக்கிரகத்தை பெற்று செல்ல அவ்வேளை வாருங்கள். வினை அறுக்கும் சபை, வினை வேறறுக்கும் சபை, பாப சாப விமோசனம் அருள்கின்ற சபை, அச்சபை, பொற்சபை, பொன்னம்பல மகாசபை நோக்கி வந்து அற்புதமாக உயர் வினைகளை, உயர் பாவங்களை, உயர் சாபங்களை, தடைகளை, யுகமாக சந்ததிகள் தோற்றுவற்று வருகின்ற தடைகள் எல்லாம் தகர்க்க அத்தலம் நோக்கி, உயர்தலம் நோக்கி உங்களை வரவழைக்கின்றோம். வர முடியாத நிலையிலே அங்கு இருக்கிறோம், அந்த தேசத்திலே இருக்கின்றோம், இந்த தேசத்திலே இருக்கின்றோம். கணவன் விடமாட்டான், மனைவி விடமாட்டால், நடக்க முடியாது, கால் கைகள் வீழ்ந்து விட்டன என்கின்ற நிலையிலே இருப்பவர்கள் மட்டும் பறைசாற்று நிலையிலே வருகின்ற அதிகாலை அற்புத நேரத்திலே, வருகின்ற பிரம்மமுர்த்த நேரத்திலே அங்கு கோபூஜை நடப்பதை நேரடியாக கை நிலை கொண்ட சாதன நிலையிலே கண்டு உயர் சரணாகதி கொண்டு வலம் வந்து உயர்வாக பிரபஞ்ச அத்தகைய புண்ணிய நேரமான பிரம்மமுர்த்த வேளையிலே சபையை நினைத்து, சபையிலே 11,000 யுகமாக தவம் இருந்த பேராற்றல் இருக்கார்கள். 33 கோடி தேவர்கள் நவகோடி சித்தர்களாக அமர்ந்திருக்கின்றார்கள். அத்துணை நிலைகளையும் பெற இறை சபையின் வல்லமையான விஷயங்கள் இப்போ பகிரப்பட்டது. நாம் மாறுவோம், நாம் மாற்றி அமைப்போம் என்கின்ற நிலையிலே
மாறுங்கள், மாற்றிவிப்போம் என்கின்ற அற்புதமான நிலையிலே முதலிலே நம்மள் மாறி பிரபஞ்சத்தை மாற்றுவோம். நாங்கள் மாற்றுவோம் என்று சொல்லவில்லை, இங்கு வரவில்லை. நீங்கள் மாற்றுங்கள் என உங்களிடம் கேட்க வந்திருக்கின்றோம். நீங்கள் மாற்றுங்கள். உங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்டது இந்த அற்புதமான கொங்கு தமிழ் விளையாடும் கோவை நகரிலே அற்புதமான அத்தகைய பகுதியிலே ஆற்றல் மிகுந்த எல்லையிலே உங்கள் கரங்களிலே அப்பணியை செய்துவிட்டு நாங்கள் எங்கள் பணி செய்ய எல்லைகளாக அகத்தியன் அழைக்கின்ற அற்புதமான தலங்களிலெல்லாம் இடங்களிலெல்லாம் உங்கள் போன்ற ஆண்டோர்களை பெரியோர்களை அற்புதமானவர்களை அன்பானவர்களை சொந்த பந்தங்களை தேடி இடைவிடாது உயிர் இருக்கும் வரை மூச்சு இருக்கும் வரை எங்கள் ஆற்றல் இருக்கும் வரை அகத்தியன் உள் இருக்கும் வரை பயணங்கள் தொடரும். அத்துணை நிலைகளும் வீழ்ந்த போதும் வெற்றி கனி என்கின்ற உயர் கனி என்கின்ற கிட்டா புதையல் என்கின்ற கிழக்கா புதையல் என்கின்ற அற்புதமாக ஒட்டுமொத்த சிவங்களெல்லாம் ஒன்றாய் அமர்ந்த 33 தேவர்களும் நவகோடி சித்தர்களின் ஆற்றல்கள்லாம் பகிர்ந்த ஆதி கைலாய சிவ சூட்சம நூலுக்குள் சித்தனை தாங்கி நின்ற சீடர்களும் ஆண்டாண்டு காலமாக யுகமாக யுகத்தை மாற்றாமல் வீழ மாற்றோம் என்ற சபதத்தினே ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வலம் வருகின்ற சித்தனுடனே சீடர்கள் சூட்சமத்திலே வலம் வருவார்கள். சிரஞ்சீவி வரம் சித்தனுக்கு கொடுத்தாகிவிட்டது, சீடர்களுக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது சிவசபை, சிவப்பிரபஞ்ச மகாசபை. அத்தகைய வீழாத வரம் வாங்க அற்புதமான சபை தொடர்பிலே இருங்கள். எளிமையான பயணம், ஏற்றம் மிகுந்த பயணம், சீற்றமில்லாத பயணம், சிவத்துடன் பயணம், பிரபஞ்சத்துடன் பயணம், சித்தர்களுடன் தேவர்களுடன் நீங்கள் நம்பி நிற்கின்ற அற்புதமான உங்களுடைய இஷ்ட தெய்வங்களுடன் பயணப்பட இறை சபையை நோக்கி நின்று வர முடியாதவர்கள் அமர்ந்து தவம் இருங்கள். அதிகாலை பொழுதிலே அத்துணை வினைகளும் வேறறுக்கப்படும். எவ்வினையும் உங்கள் இல்லங்கள் சூழாது. ஒளி ஏற்றும் போது உள்ளுக்குள் ஒளி ஏற்றும் போது உயர்வாய் நம்பி நிற்கும் போது உங்கள் இல் சபைகள் வந்து பிரபஞ்ச சபையாக மிளிரும். அங்கிருக்கின்ற ஆற்றல்கள் இவ்வெல்லையிலே வந்து பகிரப்படும். அங்கு கண்ட காட்சிகள் உங்கள் இல்லங்களிலே இருந்து நீங்கள் பார்க்க முடியும், கட்டாயம் பார்க்க முடியும். பார்த்து நின்ற சீடர்கள் காத்திருக்கின்ற அத்தகைய முழங்கால் போட்டு அமர்ந்திருக்கின்ற அற்புதமாக பகிர்ந்திருக்கின்ற நிலையிலே உங்களுக்கு சபையின் வல்லமை தெரியும். பேசுகின்ற மொழிகளிலும் வருகின்ற அருள் வார்த்தைகளிலும் ஞான வார்த்தைகளிலும் இறைவனே ஒருவனால்தான் இத்தகைய ஆற்றல் மிகுந்த நிலைதனை சொற்பு அழிவு அல்ல சொற்மலை சொற்களினுடைய அற்புதமான இறைமலை என்பதை யாராலும் எவராலும் எத்தகைய கற்றோராலும் கற்று உணர்ந்தவர்களாலும் படித்தால் மட்டும் கேட்டால் மட்டும் பெற முடியாது. இறை பகிர்ந்தால் மட்டுமே இப்படி பகிர முடியும் என்கின்ற அற்புதமான நிலைதனை உங்களுக்கு சாட்சியாக வச்சு விடை பெறுகின்ற அகத்தியம் அல்லாது விடையாக நிற்கின்ற அகத்தியத்தோடு கலந்து உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் உங்கள் இகலோகத்தில் அத்தகைய மாற்று நிலைக்குள் இருக்கின்ற அற்புதமான வினாக்களுக்கெல்லாம் விடையாக சிவசபை மட்டுமே இருக்கும். இறைவன் பேசுகின்ற இடம் இருக்கின்றதா? இறைவன் பேசுகின்ற தலம் இருக்கின்றா? இறைவனை நேருக்கு நேர் பார்க்க முடியுமா? இறை உரை கேட்க முடியுமா? சித்தர்களை பார்க்க முடியுமா? சித்தர்களின் ஆசி உரை அருள் உரை கேட்க முடியுமா என்கின்ற வினாக்கள் எல்லாம் முடியும் என்கின்ற நிலையிலே அமர்ந்த அற்புத தலம் நோக்கி வாருங்கள் என உங்களை வந்தமர்ந்தவர்களை வாழ்த்தி வணங்கி நிற்கிறோம். அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நம சிவாய. சிவாய